பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலையும் சத்தியத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய வாழ்க்கையில தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சத்தியத்தை குறித்த நல்ல தெளிவை எளிமையான விதத்துல கர்த்தர் பேசுகிறார் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். எங்களோடு கர்த்தர் பேசுகிறார், உங்களோடு கர்த்தர் பேசுவார் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆசைப்படுறோம். ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி தொடர்ந்து இந்த வார்த்தைகளை உற்சாகமாய் கேளுங்க. கர்த்தர் நல்லவர். சரி, இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 119 அதனுடைய 33ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை, கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்ளுவேன். முடிவு பரியந்தம் நான் அதை என்ன செய்வேன்? காத்துக்கொள்வேன். நல்லா கவனிங்க. அவருடைய பிரமாணத்தின் வழிகளை எனக்கு போதியும், நான் முடிவு பரியந்தம் அதை என்ன செய்வேன்? காத்துக்கொள்வேன் அப்படின்னு நாம வாசிக்கிறோம். இந்த மாலை வேளையில நாம் சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னா, சத்தியத்தை காத்துக்கொள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க போகிறோம். முடிவு பரியந்தம் நாம காத்துக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழுகிறோமா? சிந்தித்து பாருங்க. நான் கேட்கிற சத்தியத்தை என் வாழ்க்கையில நான் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு சரியான தீர்மானத்தோட நாம வாழ்றோமா? இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? ஒருவேளை அப்படி இல்லைன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். சரி, இந்த மாலை வேளையில நாம் ஆண்டுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும், சத்தியத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற காரியத்தை தேவன் நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம உலகத்துல என்னெல்லாமோ காத்துக்கொள்றோம். மனுஷன்ட்ட நம்ம எப்படிலாமோ நம்ம சொல்லி, அதை நான் காத்திருக்கிறேன், இதை காத்திருக்கிறேன், அப்படி காத்திருக்கிறேன், இப்படி காத்திருக்கிறேன் அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா எதை காத்துக்கொள்ளணுமோ அதை நம்ம காத்துக்கொள்றது இல்லை. சத்தியத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவ பிள்ளை இன்னைக்கு உலக பிரகாரமா இருக்கிற எத்தனையோ விதமான ஆகாத காரியங்களை காத்துக்கொள்கிறதுல நீங்க ஆர்வம் செலுத்துறீங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து பேசுறாரு. என் மகனே, என் மகளே, நீ சத்தியத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும், அதை நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும்? வேதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம வேதத்திலிருந்து பார்ப்போம். முதலாவது சங்கீதம் 34 அதனுடைய 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கு, உன் நாவை பொல்லாப்புக்கும், உன் நாவை பொல்லாப்புக்கும், உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி நீ என்ன செய்? காத்துக்கொள். நம்முடைய வாழ்க்கையில பிரதானமாய் காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய நாவு. நம்முடைய நாவு ரொம்ப முக்கியமான ஒரு அவயவம். நம்முடைய நாவை என்ன செய்யணுமா? அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாப்புக்கு நீ என்ன செய்யணும்? விலக்கி காத்துக்கோ. உன்னுடைய நாவு அது அநீதி நிறைந்த உலகமாய் இருக்கிறது. மனம் விரும்புகிறது எல்லாம் பேசக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. பரிசுத்தத்தையும் பேசுது, அசுத்தத்தையும் பேசுது, என்னெல்லாமோ பேசுது. அது எந்த அளவுக்கு பயன்படணும், எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணப்படணுங்கிற நிதானம் தெரியாம இன்னைக்கு அநேகர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாவு பொல்லாப்புக்கு விலக்கி காக்கப்படணும். பொல்லாப்பான காரியத்தை பேசுவதற்கு நாவை ஒருபோது நீங்க உபயோகப்படுத்த கூடாது. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு கூட நீங்க பேசக்கூடிய நாவுல பேசக்கூடிய வார்த்தைகள் பொல்லாப்பும் நிறைந்ததா இருக்கு. அடுத்தவங்களை கெடுக்கக்கூடியதா இருக்கிறது, அடுத்தவங்களை அழிக்கக்கூடியதா இருக்கிறது, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடியதா இருக்கிறது. உங்களையும் சீரழித்து மற்றவர்களை சீரழிக்கக்கூடிய ஒரு காரியத்துக்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்க, காத்துக்கொள்ளல. என்னை கர்த்தர் அந்த மாலை வேளையில பேசுற, உன் நாவை பொல்லாப்புக்கு நீ விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். பொல்லாப்புக்கு விலக்கி நீ காக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமா நீ தேவனுக்கு பிரியமானவனா இருக்க முடியாது. ஒருவேளை நீ சொல்லலாம், நான் பேசுறத மற்ற யாருக்கும் தெரியாத மாதிரி தான் நான் பேசுறேன். இல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தூதனை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க பேசுற ஒவ்வொரு காரியத்தையும் நியாய தீர்ப்புல கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவன் கணக்கெடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆகவே பொல்லாப்பான காரியத்தை உங்க நாவல பேசாத அளவுக்கு அதை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை நீங்க வாழுங்க. எது வேண்டுமானாலும் பேசலாம் அப்படின்னு உங்க நாக்க ஒப்பு கொடுக்காதீங்க.
யார்கிட்டனாலும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நீங்க உங்க நாவுக்கு ஃப்ரீடம் கொடுக்காதீங்க. அடுத்து அங்க சொல்லப்பட்டிருக்கு, உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு நீ என்ன செய், விலைக்கு காத்துக்கோ. நாவும் உதடும் ரொம்ப முக்கியங்க. நாவும் உதடும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ரெண்டும் நாம செய்யற எத்தனையோ பொல்லாப்பான காரியத்திற்கு உடந்தையா இருக்கு. ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, சத்தியத்தை காத்துக்கொள்ள வேண்டிய என் அருமை மகனே, என் அருமை மகளே, உன் வாழ்க்கையில உன்னுடைய நாவும் உன்னுடைய உதடும் ரொம்ப முக்கியமா நீ கவனிக்க வேண்டியதா இருக்கிறது. பொல்லாப்புக்கு கபட்டு வசதிப்புக்கு நீ விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நீ விலக்கி காத்துக்கொள்ளாதனாலதான் அநேக தவறுகளுக்கு நீ உடந்தையா இருக்க, அநேக பொல்லாப்புக்கு நீ உடந்தையா இருக்க, அநேக பிரச்சனைக்கு நீ ஸ்தோத்திரம் தீனி போட்டுக்கிட்டு இருக்கிற, அநேக பிரச்சனைய நீயே என்ன செய்யறனா இழுத்து கொள்ற. நீ நல்லவனா வாழ்வதற்கு தேவன் ஒரு சூழலை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தோம். உன்னுடைய நாவுனாலையும் உன்னுடைய உதடுனாலையும் அநேக பாவங்களை நீயா தேடிக்கொள்ற. உன்னுடைய நற்பெயரை நீ கெடுத்துக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நாவும் உன்னுடைய உதடும் காத்து கொள்ளப்படுவதற்கு ஒப்பு கொடு. கபட்டு வசனிப்பு, ஆமா, தேவையில்லாத காரியத்தை ஆர்கியூமெண்ட் பண்றது, ஊர் கதைய, உலக கதைய, அந்த அவங்க கதைய, இவங்க கதைய, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்கள நியாயம் இருக்கிறது, இவங்களை நியாயம் இருக்கிறது, அவங்களை குற்றப்படுத்துறது, இவங்களை குற்றப்படுத்துறது. ஆனா உன்னை நீ என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கியா? உங்களை நீங்க என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? உன்னுடைய நாவு கபட்டு வசனிப்புக்கு அல்லது பொல்லாப்புக்கு இடம் கொடுக்குமானா நீ தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனா இருக்க வாய்ப்பில்லை. நீ தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷியா இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றாரு, சத்தியத்தை உனக்குள்ள காத்து கொள்ளணும்னா உன்னுடைய நாவையும் உன்னுடைய உதடியும் பொல்லாப்புக்கும் கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி நீ காக்கணும். வேண்டான்னு சொல்லி விலக்கு. திரும்ப திரும்ப வாழ்க்கையில வருதில்ல, உனக்கு தெரியுதில்ல, வேண்டான்னு ஒதுக்கு. வேண்டான்னு ஒதுக்கி நீ என்னைக்கு வாழ பழகிறியோ அன்னைக்கே சத்தியம் உனக்குள் காத்து கொள்ளப்படுகிறது. சத்தியம் உனக்குள்ள வேலை செய்யுது. சத்தியம் உன்னுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துது, உன் நாவை சரிப்படுத்துகிறது, உன் உதடை சரிப்படுத்துதுன்னு சொல்லி நீ புரிஞ்சுக்கோ. சத்தியத்தை காத்துக்கொள். நாவை பொல்லாப்புக்கும் உதடை கபட்டு வசனிப்புக்கும் விலைக்கு நீ காக்கணும்னு சொல்லி கர்த்தரோடு பேசுகிறார். இரண்டாவது, சங்கீதம் 119:9 இப்படியா சொல்கிறது, வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், மது வேத வசனத்தை காத்து கொள்வதனால் தானே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வாலிப பருவத்தில் இருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, சபைக்கு போற அருமையான தேவ பிள்ளையே, உன் வாலிபத்தை நீ காத்து கொண்டிருக்கியா? உன் வாலிபம் காத்து கொள்ளப்பட்ட ஒன்றாய் இருக்கா? நீங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி நீதிமொழிகள் 4:23 பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று என்ன செய்யுமா புறப்படும். உன் வாலிப பருவத்துல நீ உன்னை எந்த அளவுக்கு காத்து கொள்றியோ அந்த அளவுக்கு உனக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று என்ன செய்யும் புறப்படும். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையின் நல்ல சுபாவங்கள் உனக்குள்ள இருந்து வெளிப்படும். நற்சாட்சியின் அனுபவங்கள் வெளிப்படும். உலக பிரகாரமா இருக்கிற மனிதனோடு கூட நீ நின்னாலும் நீ தனித்துவமா தெரியணும். நீ தேவ பிள்ளை என்ற அடையாளத்தை உன் வாழ்க்கையில காட்டணும். இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், சபைக்கு போற தேவ பிள்ளையே, உன்னை நீ காத்து கொள்றதில்லை, உன் வாழ்க்கையை நீ காத்து கொள்றதில்லை. மனம் போன போக்குல உலகத்தான் செய்கிறதை விட கேவலமான காரியத்தை நீ செஞ்சுட்டு இருக்கிற. சபையில போய் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை உலகத்தான் செய்யறதை விட கேவலமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வேண்டாம், உன்னை காத்துக்கொள்ள ஒப்புக்கொடு. வசனத்தை காத்துக்கொள்ள ஒப்புக்கொடு. ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் இன்னைக்கு போறது ரொம்ப சமாதானமா தான் இருக்கு, நான் செய்யற எல்லா காரியத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, ஆனா எனக்கு ஒன்னும் தண்டனைலாம் கொடுக்கலையே, நான் செய்யற காரியத்தினால எனக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. ரொம்ப ஜாக்கிரதையா நீ இருக்கணும். உனக்கு ஆண்டவர் ஒரு கிருபை நாட்களை தந்திருக்கிறாரு. நீ திருந்துவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மாலை வேளையில கர்த்தர் உன்னோடு கூட பேசுறாரு. கர்த்தர் யாரோடு பேசுவதற்கு ஆண்டவர் இந்த மாலை வேளையில அவர் சித்தம் உண்டாரோ அவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். சபையில போய் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையா இருந்து கொண்டு வாலிப பருவத்துல இருக்கிற நீ உன் வாழ்க்கையை காத்துக்கொள்ளாம உன்னுடைய தகப்பனையும் உன்னுடைய தாயையும் ஏமாற்றி கொண்டு உன் மனம் போன போக்குல நீ வாழ்ந்துடலாம் நினைக்கியா? தயவு செய்து உன்னை திருத்திக்கோ. வசனத்தை உனக்குள்ள பத்திரப்படுத்தி வசனத்தை உனக்குள்ள காத்துக்கொள்ள வைக்கும். வசனத்தின்படி நீங்க வாழ பழகும் போது, வசனத்தின்படி உன்னை காத்துக்கொள்ள நீ பழகும் போதுதான் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இல்லைன்னா
பரிதாபமா மாறி போயிடும். வாழ்க்கை பரிதாபத்துக்குரியதா மாறிடும். கர்த்தருடைய வசனம் எச்சரிக்கிறதுக்கு நீ உன்னை கீழ்ப்படி. உலகத்தில் இருக்கிற தகப்பனையும் தாயை ஏமாத்தலாம், ஆனா தேவனை ஏமாத்த முடியாது. உன் வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கு. உன் வாழ்க்கையை நீயே தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஏன் ஆண்டவர் தகப்பனை தாயை வைத்திருக்கிறார்? தேவன் ஒருவர் ஏன் இருக்கணும்? நல்லா கவனி. உன் வாலிப பருவத்தை நீ காத்துக்கொள்ள, வசனத்தின்படி காத்துக்கொள்ள. வசனம் உனக்கு என்ன சொல்லுதோ அதன்படி உனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாட்கு வரைக்கும் உன்னை நீ காத்துக்கொள்வனா உனக்கான மகிமையான ஜீவியத்தை, உனக்கான மகிமையான வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு ஈவாகவும் தருவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா காவலோடும் உன் இருதயம் கெட்டு போவதற்கு சாதகமாய் இருக்கிற இந்த உலகத்தின் கிரியைகளை விட்டு நீ உன்னை ஒதுக்கிக் கொள்வதற்கு ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே என் இருதயம் காத்துக்கொள்ளப்படட்டும்பா, அப்படி வசனத்தினால் காத்துக்கொள்ளப்படட்டும், இந்த வசனம் என்ன மூடி மறைத்துக் கொள்ளட்டும் சொல்லி ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னா நிச்சயமா உனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். உனக்குள்ள இருந்து ஜீவ நதி, ஜீவ ஊற்று புறப்படும். அந்த சந்தோஷம் உனக்கு போதும். உலக சந்தோஷம் எனக்கு வேண்டாம். உலகத்தில் இருக்கிற மனுஷங்க உன்னை தீட்டுப்படுத்தும்படி எத்தனையோ காரியங்களை உன் இருதயத்துல கொண்டாந்து போடுறாங்க. ஆனா நீ அதற்கு இடம் கொடுத்தனா உன் வாழ்க்கை பரிதாபமா மாறி போயிடும். இன்னைக்கு உன்னை ஆண்டவர் திருத்துவதற்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை காத்துக்கோ, உன் வாலிபத்தை காத்துக்கோ. அதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். இந்த சத்தியத்தை நீ கேட்டு உன் வாழ்க்கையை சரிப்படுத்திக்கிட்டனா இன்னைக்கே உனக்கு ஒரு ரட்சணிய நாளாய் கர்த்தர் உனக்கு மாற்றித்தர விரும்புறாரு. உன் வாலிபத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும், வசனத்தை கொண்டு காத்துக்கொள்ள வேண்டும். சிருஷ்டிகரை உன் இருதயத்தில் வைத்து நீ காத்துக்கொள்ளும் போது உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை விட இயேசுவின் அன்பு விலையேற பெற்றது. உன் வாழ்க்கையில ஏமாற்றாதது, உன் வாழ்க்கையை அழகுபடுத்தக்கூடியது, உன் வாழ்க்கையை அலங்காரமாய் மாற்றக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்பதை மறந்து போகாத. உலகத்தின் அன்புக்கும் இயேசுவின் அன்புக்கும், உலகத்தில் இருக்கிற பற்றுதலுக்கும், உலகத்தில் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் அந்த சந்தோஷத்துக்கும், சத்தியத்தினால் ஒரு மனிதன் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுதான் மெய்யானது, இதுதான் உண்மையானது. இதன்படி உன்னை காத்துக்கோ. மூன்றாவதாக வேதத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 4:13 புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். அதுவே உனக்கு என்னதுன்னா ஜீவன். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசுறாரு பாத்தீங்களா? இந்த புத்திமதிய இன்னைக்கு நிறைய பேர் தள்ளி விடுறாங்க. எனக்கெல்லாம் புத்திலாம் சொல்லக்கூடாது, எனக்கு புத்தி சொல்லக்கூடிய அளவுக்குலாம் உங்களுக்கு அருகதையே கிடையாது அப்படின்லாம் இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்த்து பேசுறோம். ஏன் புத்திமதி சொல்லப்படுதுன்னா அவங்களுக்கு ஏதோ ஆதாயம் இல்லை, உன் வாழ்க்கை நல்லாவனுங்கிறதுக்காக தானே புத்திமதி சொல்றாங்க. இன்னைக்கு சபையில போதகர் ஒரு காரியத்தை சொன்னா உனக்கு என்னையா தகுதி இருக்கு, உனக்கு என்னையா அருகதை இருக்கு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஒருவேளை அப்படி ஒரு நிலைமையில கர்த்தர் பாராமலா இருக்காரு? புத்திமதி சொல்றவங்களை கர்த்தர் பாராமலா இருக்கிறாரு. நாம நியாயம் தீர்க்கிறத விட கர்த்தர் பல மடங்கு நியாயம் தீர்ப்பார்ல. புத்திமதிய சொல்றது உனக்கு அருகதை இல்லை நம்ம சொல்றதுக்கு முன்னால அவர் எல்லாத்தையும் பாக்குறாருல. அவர் அப்ப நியாயம் திருத்திருப்பார்ல. அவர் ஏன் நியாயம் தீர்க்கலனா உன்னை போல இருக்கிற அநேகருக்கு, உங்களை போல இருக்கிற அநேகருக்கு புத்திமதியை சொல்வதற்கு கர்த்தர் அந்த மனுஷனை வச்சிருக்கிறார். ஆமே, புத்திமதிய நீ உறுதியா பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள். அதை காத்துக்கொள்வனா அதுதான் உனக்கு ஜீவன். தேவ சமூகத்துல இந்த வார்த்தையை கேட்கிற நீ, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, புத்திமதியை நீ உறுதியாய் பற்றி கொண்டு அதை விட்டு விடாம நீ காத்துக்கிட்டனா உன் வாழ்க்கையில உறுதியா அதை பிடிச்சு இது எனக்கு வேணும், இந்த புத்திமதி தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அதை நீ உனக்குள் காத்துக்கொள்வனா ஒரு பாவம் செய்ய போகும்போது, ஒரு வாழ்க்கையில மீறி ஒரு காரியத்தை செய்ய போகும்போது அது உனக்குள் வந்து நிக்கணும். இதை செய்யாத, இதை செய்யக்கூடாது அப்படின்னு உனக்குள்ள காத்துக்கொள்ளக்கூடிய உணர்வை கொடுக்கும்னா அதுதான் உனக்கு ஜீவன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுது. சத்தியத்தை நீ காத்துக்கொள்வனா உன் வாழ்க்கையில அது ஜீவனாய் மாறும். உனக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு வரப்படணும். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், உன்னுடைய சாட்சியை, உன்னுடைய நாவினால், உன்னுடைய உதடினால் வருகிற அந்த பொல்லாப்பையும் கவட்டு வசனிப்பையும் விலைக்கு நீ காத்துக்கொள்வனா உன் சாட்சி நிலைக்கும். நீ கர்த்தருடைய பிள்ளை என்ற சாட்சி உலகத்துக்கு நீ காட்டுவ. கர்த்தரோடு கூட பேசியிருப்பார்னா உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்கன்னா இந்த சத்தியத்தின்படி நான் காத்துக்கொள்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் செய்ய விரும்புறாரு. எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டு உங்க இருதயத்தை கடினப்படுத்தின நீங்க இன்னைக்கு கேட்கிற இந்த சத்தியத்தின்படி உங்களை காத்துக்கொள்ள ஒப்பு கொடுப்பீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர்
உங்களை தம்முடைய கையில எடுத்து அநேகருக்கு முன்பதாக வல்லமையா உபயோகப்படுத்துவதற்கு, கிருபை வரங்களை கொடுத்து அலங்கரிப்பதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஜெபமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறேன். சத்தியத்தை காத்துக்கொள் என்று பிள்ளைகளோடு பேசின வார்த்தைகள் இருதயத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகருக்கு குத்துண்டது போல கிரியை செய்திருக்கிறது. அதை உடைய பிள்ளைகள் ஆண்டவரை காத்துக்கொள்ள தன்னை ஒப்பு கொடுக்கிறார்கள். கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அநேக காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் தவறி போனது உண்மைதான். ஆனா உடைய வசனத்தின்படி காத்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உடைய வசனம் எதற்காக பிரசங்கிக்கப்பட்டதோ அதற்குரிய கனமும் மகிமையும் துதியும் உடைய நாமத்துக்கே வரட்டும். தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். சத்தியத்தை குறித்த நல்ல ஒரு தெளிவை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருப்பார் நான் நம்புறேன். நாளைக்கு இன்னொரு காரியத்தை குறித்து, சத்தியத்தை குறித்து நாம தெளிவுபடுத்திக் கொள்ள கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென், ஆமென்.